இந்த வாரம் நாம் ஒரு கொண்டாட்டம் என்கிற காரியத்தை பார்க்க போகிறோம். 17லேருந்து 24 வசனங்கள் வரைக்கும் நாம் அதை பிரித்து பார்க்க போகலாம். ஒரு கொண்டாட்டம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வசனங்களுக்கு தலைப்பு என்னது? கொண்டாட்டம். 17ஆம் வசனத்தில் பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். 18 அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுங்குகிறதை கண்டேன். 19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தனுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. 20 ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அந்த வேளையில் இயேசு ஆவிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்தவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணுங்கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ இங்கே 3 வகையான சந்தோஷத்தை நம்ம பார்க்குறோம். கொண்டாட்டம். 1 17 18 19 3 வசனங்களை பார்த்தா அவர்கள் போய் செய்த ஊழியத்தின் நிமித்தம் கிடைத்த சந்தோஷம். நிறைய பேருக்கு இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு தெரியாது. ஊழியம் செய்கிறதுனால வர்ற சந்தோஷத்தை பெரும்பாலான கிறிஸ்தவங்க இன்னும் அனுபவிக்கலைன்னு நான் சொல்லுவேன். ஒரு மனிதனுக்கு போய் இயேசுவை சொன்னால் அந்த மனிதனுக்கு நீங்கள் சொல்லுகிற அந்த செய்தி ஒரு ஊழியத்தின் பகுதியாக இருக்கிறது. இயேசு உங்களை நேசிக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஒரு நாட்டினுடைய ராஜா அல்ல, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அல்ல, இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கின, எல்லா ராஜாக்களையும் உண்டாக்கின, எவரும் அவருடைய பாதத்தில் பணிந்து நடுங்கும் வல்லமை படைத்த தேவன் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு போய் சுவிசேஷம் சொல்கிறோம் பாருங்கள். அந்த சுவிசேஷ வார்த்தை ஒரு சந்தோஷத்தை நமக்குள்ளே உண்டாக்கும். பிறருக்காக போய் ஆறுதலை சொல்லி அவங்களுக்காக ஜெபித்து அவங்களுக்காக ஊழியங்களை நிறைவேற்றி வருவது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம செய்கிற எந்த ஊழியமும் நமக்கு சந்தோஷம் இருக்கும், அட்டூழியத்தை தவிர. புரியுதா? நம்ம செய்கிற எந்த ஊழியமும் சந்தோஷமாக இருக்கும், அட்டூழியத்தை தவிர. ஆகையால் ஊழியம் செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆலோசனை. அதை நிறைய நல்ல நேர்த்தியாக செய்யுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒழுங்கும் விசுவாசமும் ரொம்ப முக்கியம் ஊழியத்தில். ஸோ இன்றைக்கி அவங்க போய் செய்த அந்த சேவையின் மகிழ்ச்சி 17 18 19. அடுத்த மகிழ்ச்சி ரட்சிப்பின் சந்தோஷம். 20ஆம் வசனத்தில் அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் அங்கே அனுபவிக்கிறார்கள். மற்றும் ஒரு சந்தோஷம் 21லேருந்து 24 வரைக்கும், அது ஒரு மகிழ்ச்சி. இந்த 3 சந்தோஷமும் 3 கொண்டாட்டங்களும் அவர்கள் வாழ்க்கையில் ஊழியத்தை செய்து முடித்து வந்த உடனே அங்கே இருந்ததை பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏன் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா, நாம் ஊழியம் செய்கிறதில் சரியாக செய்கிறதில்ல. சிலர் ஊழியம் செய்வாங்க, ஆனால் சரியாக செய்கிறதில்ல, அதை முறையாக செய்கிறதில்ல. அதான் ஒழுங்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒழுங்கு தான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தோடு செய்கிறதில்ல. நான் செய்கிறது ஊழியம், நான் செய்கிறது அந்த ஆத்துமாக்களுக்கு ஒரு ஆறுதல், ரட்சிப்பு என்ற அந்த விசுவாசம் இல்லைன்னா ஒழுங்கு இல்லை. ஆனால் சுவிசேஷம், நம்முடைய ஊழியம் தேவனை மையப்படுத்தாமல் இருக்கக்கூடாது. அதில் தேவன் இருக்கணும், ரட்சிப்பு இருக்கணும், பரலோகம் இருக்கணும், நியாய தீர்ப்பு இருக்கணும், எல்லாம் அதில் ஆட் ஆகணும். ஒருவேளை ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்ல முடியலனாலும் சரியாக ப்ராப்பராக
அந்தந்த கட்டத்தில் அந்த இதை நம்ம சொல்லிடணும். இன்றைக்கி இந்த ஆளை விட்டால் இனிமேல் பார்ப்போனோ பார்க்க மாட்டேனோன்னு சொன்னால் எல்லாத்தையும் சொல்லலாம். அந்த ஆள் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கிறாரு, நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணுறாரு, நம்ம ஒர்க் பண்ணுறாரு, தெருவில் தான் இருக்கார், உறவுக்காரர் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு படிப்படியாக சொல்லலாம். பரலோகம் அப்படி தானே 2000 வருஷமாக சொல்லிக்கிட்டே வருது. ஒரே நாளில் போதும், அந்த பேதுரு பேசி ரட்சிக்கப்பட்ட ஜனம் போதும், வாங்க எல்லோரும் பரலோகம், உலகத்தை அழிச்சிருங்கன்னு ஆண்டவர் முடிவு பண்ணல. பெரும் கூட்டம் ஒன்று தேவை என்று ஆண்டவர் இத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிறார். ஆக இந்த சந்தோஷங்கள் எல்லாம் நாம் ஊழியம் செய்வதனால் வரும் சந்தோஷம். ஊழியம் செய்யாததுனால நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லை. அது நீங்கள் கவலைப்படணும். ஏன் எனக்கு அந்த சந்தோஷம் இல்லை, எனக்கு ஏன் அந்த சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது, உள்ளத்தில் ஏதோ ஒரு மாதிரி இருக்கனே, என்னமோ ஒரு கடமைக்கு போகிற ஒரு மிஷின் மாதிரி போகிறேனே வர்றேனே, எனக்கு அந்த சந்தோஷம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிக்க அனுப்பினது உண்மை, அதை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? சரி, இப்போது இந்த பகுதியிலேயே நம்ம இன்னும் ஒரு சில காரியங்களை பார்க்குறோம். தேவன் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவங்களுக்கு தேவன் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருந்தாரா அப்படின்னா கொடுத்திருந்தார். நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களே, உங்களில் எத்தனை பேருக்கு அதிகாரமும் வல்லமையும் இருக்குது? நீங்கள் சொன்னால் பிசாசு போகுதா? இப்போ இந்த பிசாசுகளின் மேல் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரா? விசுவாசிகளுக்கு வல்லமை இருக்கா? நீங்கள் மற்றவங்களுக்கு போய் ஜெபிக்க வேண்டாம். நீங்கள் இனிமேல் செக் பண்ணணும். உங்களுக்கு ஒரு வயிற்று வலி, ஒரு தலைவலி, ஒரு மூக்கு வலி, நாக்கு வலி, பல்லு வலி, என்னென்ன வலியெலாம் இருக்குதோ அதுக்காக கை வச்சு இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன், இந்த வலி இப்பொழுதே சுகமடைவதா. அப்படி உங்களுக்கு வயிற்றில் பிரச்சனை, இடுப்பில் பிரச்சனை, மூட்டில் பிரச்சனை, இதெல்லாம் கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதா ஜெபம் பண்ணணும். இனிமேல் உங்கள் பிள்ளைக்கு ஒரு பலவீனம் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் மனைவிக்கு ஒரு பலவீனம். தேவனால் எல்லாம் கூடும். ஒரு மருத்துவரால் முடியும், ஒரு விஞ்ஞானியால் முடியும், இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும்னா இதை கொடுத்த தேவனால் எல்லாம் முடியும். நீங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் பெற்றிருக்கணும். இது ரெண்டுத்தையும் பெற்றால் மட்டும் போதாது, அவங்க அதை அப்ளை பண்ணாங்க, அதை என்ன பண்ணாங்க, உபயோகப்படுத்தினாங்க, யூஸ் பண்ணி வெற்றி கண்டாங்க. இப்போ நமக்கு இருக்குதா இல்லையானே தெரியாது. நீங்கள் அதை முயற்சியே பண்ணலையே. வீட்டில் காய்கறி வாங்கி வச்சு சமைக்கலைன்னா என்ன பிரயோஜனம்? அது கொஞ்ச நாள் கழித்து இப்படி ஒரு மாதிரி ஆகி போயிடும். அப்போது நமக்கு தேவன் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தணும், யூஸ் பண்ணணும். இவங்க போனாங்க, அவர் கொடுத்து அனுப்பினார், இவங்க அதை கொண்டு போய் யூஸ் பண்ணாங்க. சரி, இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னா, தேவன் அதிகாரம் கொடுத்துட்டார்னா அதை செய்யலாம், தவறு கிடையாது. அதிகாரம் கொடுக்காமல் வல்லமை இருக்குங்கிறத நமக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ரொம்ப கவனமாக வச்சுக்கிடணும். எவ்வளவு வல்லமையும் அதிகாரமும் பெற்றிருந்தாலும் உபயோகப்படுத்தலைன்னா பிரயோஜனம் இல்லை. உபயோகப்படுத்தி தோல்வியை காணக்கூடாது, வெற்றியை காணணும். இவங்க வெற்றியை கண்டாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நம்ம யூஸ் பண்ணாமல் அது வேஸ்ட்டு. யூஸ் பண்ணுங்க, அதில் வெற்றியையும் காணுங்கள். சரி, அடுத்த காரியம், அவர்கள் அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருந்தாலும், இதுதான் நான் சொல்ல வந்த முக்கியமான பாயிண்ட். பெரிய விஷயங்கள்லாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ பெரிய அளவில் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க, ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. அவங்க திரும்பி வரும்போதே அந்த 70 பேர் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தோம். ஆண்டவரே, ஐயோயோ அந்த வல்லமையை பயன்படுத்தின பிசாசுலாம் எங்களுக்கு கீழ்ப்படிந்து, அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, எங்களுக்கு கீழ்ப்படிந்து. ஆனால் அந்த இடத்துல அவங்க ஒரு விஷயத்தை செய்தாங்க. எவ்வளோ பெரிய காரியம் நடந்தாலும், எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருந்தாலும், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை அவங்க செலுத்தினாங்க. அவர் நாமத்தினாலே நடந்ததுங்கிற மகிமை அவருக்கு செலுத்தணும். அவங்க சொல்கிறாங்க பாருங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே, கர்த்தர் நாமம் பயன்படுத்தப்படணும். எவ்வளவு அற்புதம், எவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது, செய்தது தேவன். கர்த்தர் எனக்கு இந்த அற்புதம் செய்தார், ஆண்டவருடைய நாமத்தினால இந்த அற்புதம் நடந்தது. கர்த்தருக்கு மகிமை செலுத்தலைன்னா பிரச்சனை வரும். அங்கே தான் நம்ம தோல்வி அடைவோம்.
இவங்க ஏன் வெற்றி அடைஞ்சாங்க? நடந்தது என் பேரில் இல்லை, ஆண்டவர் பேரில் நடந்தது. அந்த மகிமையை செலுத்துகிற அது இருக்கணும் கட்டாயம், அதில் நம்ம தவறக்கூடாது. 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இவங்க வெற்றி வேறு ஒரு விஷயத்தை ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறார். என்னென்னா, நீங்களாம் ஜெயிச்சிங்கல்ல, ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல விழுவதை கண்டேன். நீ ஜெயிச்சனா யாரை ஜெயிச்ச தெரியுமா? நீ ஊழியம் செஞ்சு ஒரு அற்புதத்தை செய்கிறேன்னா, நீ ஊழியம் செய்து ஒரு பிசாசை துரத்துறேன்னா, நீ போய் ஒரு மனுஷனுக்கு கை வச்சு சுகத்தை கொடுக்குறேன்னா, அது உனக்கான வெற்றி மட்டும் இல்லை, சாத்தான் கீழே விழுகிற ஒரு தோல்வியையும் அதில் இருக்குதுங்கிறார் ஆண்டவர். இங்கே ஆண்டவர் அவங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்லி கொடுத்தார். என்ன உண்மை தெரியுமா? எப்பா, நீ ஊழியத்தில் போய் வல்லமையை பயன்படுத்தி ஜெயிச்சுட்டு வர்ற, ஹாப்பியாக வர்ற, ஆனால் நடந்தது சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து. ஏன் ஆண்டவர் மின்னலை போலன்னாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போனது ஒரு 2-3 பட்டணத்தில் போய் ஊருக்குள்ளே போய் ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு ஜெபம் பண்ணி சுகம் கொடுத்த. ஆனால் நீ செஞ்ச ஊழியத்தில் கடைஞ்ச வெற்றி சாத்தான் வேகமாக கீழே விழுந்துட்டான். இப்போ என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றார், நீ செய்கிற ஒரு ஊழியம் அவனை கீழே விழத்தழுது. பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை ஒருத்தன் வெற்றியாக செய்யும்போது அந்த வெற்றிக்கு பின்னாடி சாத்தான் கீழே விழுகிறான். அதனால் பிசாசு கீழே விழுந்தான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாலும் அடுத்த ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணுவான்? இதோடு விட்டு விடுவதில்லை, எதிர்ப்பை காட்டுவான் என்று. இப்போ அந்த வேர்டை நீங்கள் கவனிக்கணும். ஏற்கனவே கொடுத்து அனுப்புனார், இப்போ பிசாசு கீழே விழுந்துட்டான். உடனே பிசாசு சும்மா வந்துட மாட்டான்பா, திரும்ப அவன் வரும்பொழுது அது உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கவனித்து பாருங்கள் அந்த வார்த்தை. இவங்க செஞ்ச ஊழியத்தில் பிசாசு கீழே விழுந்துட்டான். ஆனால் இயேசு இப்போ அந்த நெக்ஸ்ட்டு லெவலில் சொல்கிறாரு, அவன் விழுந்துட்டான் உடனே உங்களை வந்து அப்படியே அவர் தோத்துட்டேன் அப்படின்னு புறமுதுகிட்டு ஓடுறதுக்கு அவன் ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் இல்லை. அவன் மறுபடியும் உங்களை சேதப்படுத்த வருவான். ஆகையால் நான் இப்பொழுது உங்களுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறேன்? ஒரு அதிகாரத்தை கொடுக்குறேன். எந்த அதிகாரம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரம் மக்களுக்கு ஊழியம் செய்கிற அதிகாரம். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற அதிகாரம், இதில் சாத்தான் தோல்வி அடைந்ததினால் நான் அவன் எழும்பி உங்களை சேதப்படுத்த வருவான். ஆகையால் இப்பொழுது அவன் மேல் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்குறேன்றார். ஃபஸ்ட்டு அதிகாரத்தை ஒழுங்காக பயன்படுத்தலைன்னா 2வது அதிகாரம் வராது. சிலர்லாம் ஃபஸ்ட்டு அதிகாரத்துக்கே இன்னும் வரல. ஃபஸ்ட்டு அதிகாரம் என்ன? போய் சுகமாக்கு, பிசாசு துரத்து, அதெல்லாம் பண்ணு. இப்போ சாத்தான் கீழே விழுந்த உடனே அவன் சும்மா இருக்க மாட்டான்டா. இயேசுவை சில காலம் விட்டுட்டு திரும்பவும் வந்து நிற்கிறான். பேதுரு ஒரு நேரத்தில் அட்டாக் பண்ணிட்டு திரும்ப வந்து நிற்கிறான். அவனுடைய வேலையை திரும்ப திரும்ப வந்து நிற்கிறது தான். இப்போ இந்த இடத்துல வந்து ஆண்டவர் சொல்லார், இப்போ நான் உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறேன். என்ன அதிகாரம்? அவனுடைய எந்த வல்லமை உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பிசாசுக்கிட்ட போராட என்னாலெல்லாம் முடியாதுப்பா, நானும் ஊழியம் செய்ய மாட்டேன்ப்பா. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போ அவனை நீ வீழ்த்துறியோ அப்போது அவனுக்கு உன் மேலே கோபம் வரும். அந்த கோபம் வரும்போது நான் அவனுக்கு வல்லமையை கொடுப்பேன், அதிகாரம், அவன் மேலே ஒரு அதிகாரத்தை கொடுப்பேன். இப்போ எனக்கு பிசாசு மேலே அதிகாரம் வேணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல நீ போய் தெருவாக போய் ஊழியம் செய், சுகமாக்கு, பிசாசை துரத்து, அதை செய். அது பிசாசு கீழே விழுந்து தோல்வி அடைஞ்சு மோங்குப்புறம் விழுந்து கிடப்பான். அப்போ அவனுக்கு கோவம் வந்து உன் மேலே எழும்போ, அப்போ நான் உனக்கு பிசாசு மேலே அதிகாரம் கொடுக்குறேன். நீ ஒன்றுமே செய்யாமல் என்னத்தை பண்ண போகிற? எப்போ அதை சொல்கிறார் அந்த வார்த்தையை பாருங்கள். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன். இப்போ அவன் என்ன ஜெயிச்சிருவானோ, என் குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவானோ, அப்படி ஆக்கிடுவானோ, இப்படி ஆக்கிடுவானோ, ஐயோயோ அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். எப்போ உனக்கு அகைன்ஸ்டாக சத்துரு எழும்புறானோ அப்போ நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்குறேன். அந்த பவர் உன் மேலே இருந்ததுன்னா அவனால் ஒன்றும் மேற்கொள்ள முடியாது, நீ மிதிப்ப. நாம் பலவீனர்களாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் பலமுள்ளவர்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நான் பலமுள்ள ஆள், சத்துவம் நிறைந்த ஒரு மனுஷன். ஆகையால் ஒவ்வொரு வெற்றியும்
சாதாரணமாக. அப்போ எந்த ஒரு விஷயம் தேவன் ஆலயத்துக்கு வர்றதை சாதாரணமாக நினைக்காதீங்க, ஜெபிக்கிறதை சாதாரணமாக நினைக்காதீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க இல்லையா அதை சாதாரணமாக நினைக்காதீங்க. எல்லாவற்றிலேயும் நிச்சயம் நற்பலன் உண்டு. ஏன்னா ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, இந்த சாதாரண விஷயம் பெரிய வெற்றி உங்களுக்கு கொடுக்கும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, அருமையான நாளில் நான் உனக்கு ஒரு வல்லமை கொடுத்துருக்கிறேன், அதை நீ யூஸ் பண்ணேன்னா இன்னொரு வல்லமை உனக்கு கொடுப்பேன். அது சாத்தானை மிதிக்கிற, நசுக்கிற, மேற்கொள்ளுகிற அதிகாரம் என்கிற வல்லமை என்று இன்று எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காய் மனதார நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் இருக்கிறீர். இனி வரும் நாட்களில் நீங்கள் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை வல்லமையும் பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கர்த்தருடைய வரங்கள் தேசத்தில் தேவ பிள்ளைகள் மூலமாக வெளிப்படட்டும், வல்லமை அதிகாரம் வெளிப்படட்டும். இந்த நாள் அந்த வல்லமை அதிகாரம் வெளிப்படுகிற நாளாக அமையட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், சுபங்கேல நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லாமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.